என் இனிய பறைய ரத்த சொந்தங்களே, நான் உங்கள் மருத்துவர் எரிமலை ராமச்சந்திரன். பறையர் எழுச்சிதான் தமிழரின் மீட்சி. இந்த நிலையிலே நாம் இன்றைக்கு மாட்டிறைச்சியை பற்றி பேசப்போகிறோம். இந்த மாட்டிறைச்சி என்பது அமெரிக்காவில் இருந்து ஒரு பெண்மணி பேசியதாக தகவல். மாட்டிறைச்சியை கேவலப்படுத்தி பேசுவது அந்த அம்மையாருக்கு அந்த நாட்டினுடைய அதிபர் ட்ரம்புக்கு தெரியுமா? ட்ரம்புக்கு தெரிந்தால் உங்கள் நிலை என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் சங்க இலக்கியங்களை நான் தேடவில்லை. இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமையாக விளங்கிய சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 1893 உலக மதங்களின் நாடாளுமன்றம் என்ற அமைப்பில் அங்க நிகழ்த்திய உரை. அந்த உலக மதங்களின் நாடாளுமன்றத்தினுடைய தலைவர் டாக்டர் ஜான் ஹென்றி பாரிஸ் எழுதிய ஆசியாவில் கிறிஸ்துவர்களின் ஆக்கிரமிப்பு என்ற நூலிலே சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரைக்கு பிறகு அவர் உண்ட உணவு எது என்று சொன்னால், சுவாமி விவேகானந்தர் உண்ட உணவு மாட்டிறைச்சி. சுவாமி விவேகானந்தர் சொல்வதைப் போலவே சொல்வதாகவே டாக்டர் ஜான் ஹென்றி அரோஸ் அவர் சொல்கிறார், ராமாயண காலத்திலே ராமனும் சீதையும் விரும்பி உண்ட உணவு எது என்று சொன்னால் அது மாட்டிறைச்சி என்று சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடுகிறார். அதிலே அது சுவாமி விவேகானந்தனுடைய உரை வீச்சு 9 அந்த எம்மையார் மாட்டிறைச்சி உண்பது கேவலம் என்று சொல்கிறார். மாட்டிறைச்சி என்பது அதை உண்ணாதவர்கள் இன்று சொல்லப்படுகின்ற பிராமணர்கள். அவர்கள் ஒரு காலத்திலே சூத்திர பெண்களை திருமணம் செய்தார்கள் என்பது வரலாறு. அந்த சூத்திர பெண்களை திருமணம் செய்கின்ற பொழுது பார்ப்பனர்களுக்கு சமைத்து வைக்கப்பட்ட விருந்து மாட்டிறைச்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது அவருடைய சுவாமி விவேகானந்தருடைய வீழ்ச்சி அந்த தொகுதி 3 அவர் சொல்லுகிறார். அது மட்டும் அல்ல சகோதரர்களே, மாட்டிறைச்சியினுடைய 2012 அமெரிக்க ஜர்னல் சத்துணவு ஆய்வு மையத்தின் ஆய்வறிக்கையில கொழுப்பற்ற, இந்த அம்மா நல்லா தெரிஞ்சுக்கணும், அவங்க அமெரிக்காவில் இருப்பதனால் இந்த குறிப்பை நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வருகிறது. அமெரிக்காவினுடைய 2012 ஆய்வறிக்கையில் கொழுப்பற்ற மாட்டுக்கறியை தினமும் சாப்பிட்டு வந்தால் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தலாம். அது தேவையில்லாத கொழுப்பை கட்டுப்படுத்துவதற்கு சிட்ரிக் ஆசிட் என்கின்ற HDL சத்து அதிகமாக இருப்பதாக அந்த ஆய்வு சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இதயத்துக்கு தேவையான ஓலிக் ஆசிட் அது அந்த மாட்டிறைச்சியிலே இருப்பதாக அமெரிக்க ஆய்வு மையம், அந்த சத்துணவு ஆய்வு மையம் சொல்லுது.
அதை சாப்பிட்டா அந்த உடம்புக்கு இதயத்திற்கு நல்லது அப்படின்னு அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. அப்புறம் சுவாமி விவேகானந்தரை ஒரு இடத்துல சொல்லுவார். அது என்ன சொல்றாருன்னா, விவேகானந்தர் ஒரு நல்ல இந்து அப்படின்னு நீங்க ஒன்று சொன்னா, நல்ல இந்து அப்படின்னு சொன்னா மாட்டிறைச்சி சாப்பிடாதவர்கள் ஒரு நல்ல இந்துவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தா சொல்றார். அப்ப நல்ல இந்து என்று சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக மாட்டிறைச்சி உண்டால் மட்டுமே அவர்கள் இந்து என்று சுவாமி விவேகானந்தா அறுதியிட்டு சொல்கிறார். ஆக மாட்டிறைச்சி சாப்பிட்ட பிறகுதான் இந்த நாடு ஆண்மையற்ற நாடாக போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று சுவாமி விவேகானந்தா சொல்கிறார்கள். மாட்டிறைச்சி சாப்பிடாததனால் இந்த ஆண்கள் மலடாகி ஆண்மையற்றவர்களாக இந்த நாடு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்கள் மாட்டிறைச்சி உண்ணுங்கள் என்று சுவாமி விவேகானந்தா சொல்கிறார். அது மட்டுமல்ல, நீங்க எல்லாமே நீங்க இதயத்துக்கு நல்ல கறி, மனிதனுடைய மூளை, அந்த ஆய்வு மையம், அந்த 2012 ஆய்வில் மாட்டிறைச்சியை மட்டும் இந்த மனிதன் சாப்பிடாத இருந்திருந்தால், அந்த சிவப்பு இறைச்சிகளை உண்ணாமல் இருந்திருந்தால் இந்த மனிதனுடைய மூளை வளர்ந்தே இருக்காது அப்படின்னு அந்த உலக ஆய்வு சொல்லுது. உலகில் நீண்ட ஆயுள் வாழும் பகுதியில் பார்த்தால் இறைச்சி, மாட்டிறைச்சி முதன்மையாக. நீங்கள் நீண்ட நாள் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக மாட்டிறைச்சி சாப்பிட வேண்டிய ஒரு நிலை இருக்கு. அது மட்டும் இல்லை, மாட்டிறைச்சி ஒரு அரசியல், இன்னைக்கு அரசியலாக இருக்கு. இந்த அரசியல் என்ன செய்யுது அப்படின்னா, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற மாட்டிறைச்சி அதிகமாக இருக்கிறது. பல டன், பல லட்சம் கோடிக்கு இன்றைக்கு மாட்டிறைச்சி வணிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். 1966 அதிலே அந்த பசுவதை தடை சட்டம் கொண்டு வந்த பொழுது, அப்பவே நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஐயா காமராஜர் அவர்கள் அந்த பசுவதை தடை சட்டம் கொண்டு வரக்கூடாது என்று பேசிய போது, அவர் டெல்லியிலே தங்கியிருக்கும் பொழுது அவரை தாக்க முற்பட்டார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக தமிழினத்திலே வாழ்கின்ற அத்தனை பேருக்கும் தெரியும் மாட்டிறைச்சி எந்த அளவுக்கு உயர்ந்தது என்று. ஏன் என்று சொன்னால், சங்க இலக்கியங்களிலே மாட்டிறைச்சி வந்திருக்கிறது. அதை பற்றி பிறகு பேசுவோம். ஆனால் மாட்டிறைச்சியை உண்டவர்கள்தான் இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிறோமே மின்விசிறி, தொலைக்காட்சி பெட்டி, கைபேசி, இவைகளெல்லாம் கண்டுபிடித்தவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் எல்லாமே மாட்டிறைச்சியை உண்டவர்கள். மாட்டிறைச்சியை உண்ணாதவர்கள் அப்படின்னு சொல்லப்படுபவர்கள் உலகத்தில் அத்தனை பேருமே மாட்டிறைச்சி உண்டவர்கள் தான். ஒரு காலத்தில் மாட்டிறைச்சியை உண்ணாதவர்கள் கண்டுபிடித்தது என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது தீண்டாமையும் தீட்டு மட்டும்தான். அந்த தீண்டாமையும் தீட்ட வைத்து இந்த சமூகத்துக்கு நல்லது பயக்கும் என்று சொன்னால் அது நல்லது பயக்காது. ஆனால் மாட்டிறைச்சி உண்டவர்கள் கண்டுபிடித்த அத்தனை ஆய்வுகளுமே இன்றைக்கு மனித சமுதாயத்துக்கு பயன்படுகிறது. வைரஸ், கிருமியை கூட எதிர்க்கின்ற சக்தி அந்த மாட்டிறைச்சிக்கு உண்டு. அந்த காலத்தில் மனித தட்டிலே உயரமான கொஞ்சம் மேட்டுப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் மாட்டிறைச்சியை உண்டார்கள். மையமான பகுதியில் வாழ்ந்த மக்கள் மாட்டிறைச்சியை உண்டார்கள். தாழ்வான பகுதியில் வாழ்ந்த மக்கள் பன்றிறைச்சியை உண்டார்கள். ஒரு மனிதன் மாடு மேய்ப்பது உயர்ந்ததா, பன்னி மேய்ப்பது உயர்ந்ததா என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மாட்டிறைச்சி உண்ணும் நாட்டிலே வாழ்ந்து கொண்டு மாட்டிறைச்சியை உண்பவர்களை கேவலப்படுத்துவது என்பது
அந்த நாட்டில் அந்த நீரை குடிப்பதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை என்றே நான் நினைக்கிறேன். என்று சொன்னால் உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்வது தமிழனின் பழக்கமாக இருக்காது. ஆக அமெரிக்காவிலே வாழ்ந்து கொண்டு மாட்டிறைச்சி அதிகமாக பயன்படுத்துகிற மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு மாட்டிறைச்சியை கேவலப்படுத்துவது அது தமிழ் சமுதாயத்துக்கே இழுக்காக இருக்கும். உலக அளவில் மாட்டிறைச்சியை உணவிற்காக பயன்படுத்தும் நாடுகள் 10. அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் 11.172 11.172. பிரேசில் 7,922 சீனா 6,263 அர்ஜென்டினா 2,700 ரஷ்யா 2,388 இந்தியா 2,125 மெக்சிகோ 1,875 பாகிஸ்தான் 1,626 ஜப்பான் 1,285 உலகில் 63 விழுக்காடு மக்கள் தினசரியாக 2 கிலோ மாட்டிறைச்சியை உண்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக உலகம் முழுக்க மனிதர்கள் மாட்டிறைச்சியை உண்கிறார்கள். அதிலே நானும் உண்கிறேன் என்பதிலே பெருமை கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் சங்க இலக்கிய பாடல்களிலே நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறேன். பண்டைய தமிழர்கள் மாட்டிறைச்சியை உண்டார்கள் என்பதை பற்றி அகநானூற்றிலே 129வது பாடல். கலங்கு முனை சீரு கைதலை வைப்பு கொழுப்பு ஆதின்ற கூறும் படைமழுவர் அப்படின்னு அகநானூறு 129வது பாடல் சொல்லுது. அதிலே அகநானூற்றிலே 249வது பாடல் என்ன சொல்லுதுன்னா, தோகை தூவி தொடைத்தார் மழுவர் நாகு ஆவிடுத்து திட்டி தின்ற புலவு களம் துழைய எதுகள் வாய்கொடை நீள்வரை சிலம்பின் இறைவெட்டி எழுந்த அப்படின்னு உங்களுக்கு 249வது பாடல் சொல்லுது. அதுபோல அகநானூற்றிலுடைய 309வது பாடல் வயவாய் எரிந்து வில்லின் நீக்கி பயனிறை தழு இய கடுங்கண் மறவர் அம்புசேன் படுத்து வன்புலத்து உய்த்தென தெய்வம் சேர்ந்த பராரை வெம்பிற் கொழுப்ப எருந்து குறிது உய் புலவு புழுக்குண்ட வான்கான் அகலரக் அப்படின்னு அந்த பாடல் சொல்லுது. உங்களுக்கு அது மட்டும் இல்லை, சிறுபான்ல எத்தியர் இட்டை இன்புலி வெஞ்சோர் தேமா மேனின் சின்வலையோடு ஆமீன் சுட்டின் அமைவர பெறுவீர்னு அதுல சொல்லுது. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சங்க இலக்கியங்களிலே மாட்டிறைச்சி சாப்பிட்ட மனிதர்கள் தான் குறிஞ்சி திணையில் வாழ்ந்த மனிதர்கள். எல்லா திணையும் எமது திணை என்பது உங்களுக்கு தெரியுமோ தெரியாத, எனக்கு தெரியவில்லை. 10ஆம் நூற்றாண்டுக்கு முன் எந்த ஒரு சொல்லும் எந்த சாதிக்கும் இல்லை. அது ஒட்டுமொத்த ஒரே சாதியாக பறையர்கள் வாழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல பறையர் சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சிறப்பு செய்தியாக சொல்லுகிறேன். நீங்கள் எல்லாம் ஆரியன் என்று சொன்னால் ஏதோ வடக்கில் இருந்து வந்தான் என்று நீங்க நினைக்கிறீங்க. அந்த காலத்திலே பழைய சொல் ஆரியன் என்றால் ஆணை குறிக்கும். ஆரியன் என்றால் ஆண்.
பறை என்றால் பெண். அதே போலதான் அந்த பெண் எண் ஆணை ஆரியன்னு சொல்ற மாதிரி பறையால் பரியால் அப்படியெல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் பெண்ணை குறிக்கின்ற சொல். அது தாய் வழி சமூகமான பறையர் சமூகம் அந்த காலத்திலே ஆணை ஆரியன் என்று சொன்னால் ஆண் சமுதாயத்தை குறிக்கும், ஆண் இனத்தை குறிக்கும், ஆடவரை குறிக்கும். அதனால் ஆரியன் என்ற சொல் எங்கோ இருந்து வந்த சொல் அல்ல, முழுக்க முழுக்க தமிழ் சொல். அதை தான் அவர் ஐயா அயோத்திதாச பண்டிதர் என்று சொல்வார், ஆரியன் என்ற சொல்லே எங்கேயுமே காணப்படவில்லை அப்படின்னு அயோத்திதாசர் அவர் அந்த இடத்துல அழகா சொல்லுவார். அப்போ எங்கேயோ பிழைக்க வந்தவர்கள் அந்த தாய் வழி சமூகமான பறையர் சமுதாயத்தை இழிவுபடுத்தும் நோக்கில்தான் அவர்கள் தந்தை வழி சமூகமாக, தந்தைகள் அந்த காலத்தில் பெண்கள் அதிகமாக வாழ்ந்திருந்தார்கள், ஆண்கள் குறைவாக இருந்தார்கள். பெண்கள் தந்தை வழி சமூகம் என்று சொல்கின்ற ஆரியன் என்றால் தந்தை வழி சமூகம், பறையன் என்றால் தாய் வழி சமூகம். அன்பு சகோதரர்களே, பகவத்கீதையிலே வருகின்ற ஆரிய புத்திரா என்ற சொல் யாரை குறிக்கிறது என்று சொன்னால் ஆண் சமுதாயத்தை குறிக்கிறதே தவிர எந்த ஒரு சாதியும் குறிப்பதில்லை என்பதை பறையர்களாகிய தமிழர்களே நீங்கள் கட்டுணர்க்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.